வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அனியம் பார்க்குற மூவி வந்து ஹாப்பர்ஸ் 2026 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி அனிமேட்டட் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுமையாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவிஸோட ரிலீஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீவர்டன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து மேபிள் சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு. அப்போ ஆரம்பத்துலேருந்து வந்து அவளுக்கு வந்து நேச்சர் இந்த அனிமல்ஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அவள் ஷார்ட் டெம்பர்டும் கூட. ஸோ ஷார்ட் டெம்பர்ட் ஆகிட்டு ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறான். ஸோ வந்து ஸ்கூலில் இருக்கிற அந்த பெட் அனிமல்ஸ்லாம் வந்து கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரை பண்ணியிருக்கான். தென் அதுக்கப்புறம் வந்து அவளோட ஸ்டடீஸை தாண்டி அவளுக்கு பிடிச்ச விஷயம் அவளோட நேச்சர். தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கிராண்ட்மாவை வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நேச்சர் பிடிக்கும் அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க லிட்ரலி மேபிளும் வந்து அவங்க கிராண்ட்மா மாதிரியே தான் கோவம், அதே மாதிரி நேச்சர் மேலே இருக்கிற ஒரு அளவுக்கு அதிகமான லவ். ஓகேங்களா? இப்படி இருக்கிற சமயத்தில் மேபிளுக்கு வந்து தன்னோட பாட்டி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து அந்த ஊர்லேருந்து மூவ் அவுட் ஆகும்போது கூட மேபிள் கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் பாட்டி கூட இருந்து நான் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்துக்கிறாங்க. பாட்டி அதுக்கப்புறம் தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிளேட் ஒன்று இருக்கும். லைக் வந்து ஒரு சின்ன ஒரு குளம், அதை சுற்றி ஒரு மாதிரி பச்சை பசேல்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு க்ரீனரி சீன் ஒன்று இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த ஊர் மேயரான ஜெரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு கட்டுறாரு. தென் வந்து அந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ரோடு வந்து அந்த கிளேட் மேலே போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை எதிர்த்து ஏகப்பட்ட முறை நம்ம மேபிள் வந்து போராடி இருக்கா. பட் அவளுக்கு என்னவோ எப்பவுமே எப்படி தான் ஆப்வியஸ்லி வந்து கவர்மெண்ட் ஜெயிக்கிற மாதிரி லைக் எப்படி சொல்கிறதுனா அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து எந்த உயிரினமும் இல்லாதனால எங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம மேபிள் வந்து இது எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்தா அவளுடைய ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சர்கிட்ட போய் கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரே ஒரு பீவரை மட்டும் கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுனா எல்லா பீவரும் அங்கே வந்து அதை வந்து வாழ்கிற இடமா மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய்ட்டு அன்றைக்கி நைட் வந்து ஒரு பீவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. அன்றைக்கி நைட்டு ஒரு பீவரை கண்டுபிடிக்கிறோம். பட் அந்த பீவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த பீவரை ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கு தான் தெரியாது அந்த பீவர் வந்து ஒரு ரோபோட்டிக் பீவர். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மைண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேபிளோட டீச்சர் தான். அவங்க சஜஸ்ட் பண்ணாங்களே அதே டீச்சர் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸை பற்றி படிக்கணுன்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு. இவங்களாம் போய்ட்டு அப்சர்வ் பண்ணால் அனிமல்ஸ் பயந்து ஓடிடும்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே பல வருஷம் ரிசர்ச் பண்ணி அவங்கள லைக் அனிமல்ஸ் மாதிரியே வந்து உருவத்தை கிரியேட் பண்ணி பீவர் மாதிரி ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி அதில் ஹியூமனோட மைண்டை லைக் மைண்ட் கண்ட்ரோல் லிட்டரலி இந்த அவதார் படம் மாதிரி. ஓகேங்களா? அப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேபிளுக்கு வந்து ஒரு வழி இல்லாமல் அங்கே எப்படியா நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பீவர் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேபிள் வந்து அவளோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸை மீட் பண்ணுறான். அதில் வந்து மேமல்ஸோட கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிங்கை மீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த கிங்கு கிட்ட பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அந்த கிங்கு வந்து லைக் ரொம்பவே இன்னசென்ட்டு, எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லதை மட்டுமே பார்ப்பார். அவரோட பேர் வந்து கிங் ஜார்ஜ். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஜார்ஜ் வந்து நம்ம மேபிள் அதாவது பீவர் உருவத்தில் இருக்கு நம்ம மேபிளை வந்து எனக்கு வந்து நீ தளபதியாக மாறிடு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஏன் அந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபேக்கான ஒரு ட்ரீயை வந்து செட் பண்ணி அந்த ட்ரீயில் வந்து லைக் ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஸ்பீக்கர்ஸில் வந்து அனிமலுக்கு மட்டும் கேட்குற டிசபிள்ஸில் வந்து சவுண்டு வச்சு அனிமல்ஸ் அந்த அந்த இடத்துக்கே வர விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபிள் வந்து அந்த ட்ரீயை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேபிள் மேலே வந்து எல்லாருக்குமே அந்த அனிமல்ஸ்க்கு நம்பிக்கை வந்துடுது. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல போயிட்டு வாழ்நாத வேலைக்காகும் அப்படின்னு சொன்னோன்னே அனிமல்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ஜெரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மரத்தை தான் நீங்கள் பண்ணீங்க, நான் வந்து ஒரு லைக் லிட்டரலி ஏகப்பட்ட மரங்கள் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானோட வந்துட்டு இருக்காரு. ஸோ இதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கோட தளபதியான நம்ம மேபிள் அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சொசைட்டியை மீட் பண்ண போகிறாங்க. லைக் வந்து மேமல்ஸோட கிங் தான் வந்து நம்ம கிங் ஜார்ஜ். அதே மாதிரி வந்து இன்செக்ட்டுக்கு, பேர்ட்ஸுக்கு, ஃபிஷ்ஷுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த சொசைட்டியை மீட் பண்ணி பேசுகிற அந்த சமயத்தில் அங்கே வந்து விஷயங்கள் ரொம்பவே கைமீறி போயிடுது, மோசமாயிருது. லைக் லிட்டரலி வந்து ஜெரின்னு இருக்கிற பற்றிய மேஜர் அவர் வந்து ஹியூமன்ஸோட கிங்ன்ற மாதிரி அங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹியூமன்ஸோட கிங் வந்து நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொசைட்டியும் முடிவு எடுக்குது. இதுக்கு மொத்த காரணமும் மேபிள் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை தாண்டி நம்ம மேபிள் வந்து அந்த நேச்சர் ஹேபிட்டன்ட் எப்படி காப்பாற்ற போகிறா, ஜெரியை அந்த கம்யூனிட்டி கொல்லாமல் எப்படி தடுக்க போகிறா, தென் அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துக்கு என்ன ஆச்சு, மேபிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. உண்மையாகவே சூப்பரான கதை. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்தை பார்க்கணும்
பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு நல்ல மெசேஜை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து எந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு இந்த உலகம் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இந்த அனிமல்ஸ்க்கும் வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த மெசேஜை சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. கன்வே பண்ண விதமுமே நல்லா இருந்திருக்கும். அதே சமயத்தில் எனக்கு வந்து ஒரு சில சீன்ஸில் மட்டும் எனக்கு லாஜிக் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஜெரியை கொல்றதுக்கு ஒரு சீனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்குவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கும், நசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானும் எதிர்பார்த்தேன், சரி வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, கடல்லேருந்து ஒரு பெரிய சுறா மீனை வந்து பறவைங்களாம் வந்து தூக்கிட்டு வந்து ஜெரி மேலே போட்டு கொல்ற மாதிரி ஒரு லைக் ஒரு சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நடக்காது. பட் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். எனக்கு அங்கே மட்டும் லாஜிக் லைட் அடித்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி என்னடா அனிமேஷன் மூவியில் என்னடா லாஜிக்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நடக்காது. பட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்கன்ட்டு. பட் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே இடிச்சுது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சீன் இது, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது யோசிச்சு வச்சுருந்தா எனக்கு உண்மையாகவே அது வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். லிட்ரலி வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு அந்த ரேட்டிங் கம்மி பண்ணுற அளவுக்கு அந்த சீன் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. லைக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வந்து அபோவ் ஆவரேஜ் தான் நான் கொடுத்தேன். லிட்ரலி வந்து இப்படி ஒரு 3.5 டோனஸ் கொடுத்தேன் இந்த படத்துக்கு, ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ஒரு சீன் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து படத்தில். ஏன்னா வந்து பிக்சாரோ டிஸ்னியும் சேர்ந்தாலுமே அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கூட எலியோன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஆவரேஜாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்த இன்சைட் அவுட் 2 வந்துச்சு, அது வந்து சூப்பரான படம், ஓகேங்களா. ஸோ நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன், சரி பிக்சாரும் டிஸ்னியும் சேர்ந்து ஒரு படம் பயங்கரமாக கொடுப்பாங்கன்னா, படம் பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் காரணத்துக்காக இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ். அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ்டர் நோ படி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.